பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது டெல்லி சட்டப்பேரவை தேர்தல். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டார் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். அதேபோன்று ஈரோடு கிழக்கு தொகுதிக்குமான இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை என்பது பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், டெல்லிக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதே போல தமிழகத்தை பொறுத்தவரையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் பிப்ரவரி 5ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தலைநகர் டெல்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி டெல்லி சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை என்பது 8ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. சில மாநிலங்களில் காலியாக உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தில் காலியாக உள்ள ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கும் பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டு டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இந்த முறை 3 நாட்கள் முன்னதாகவே நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக வேட்புமனு தாக்கல் என்பது ஜனவரி 10ஆம் தேதி, அதாவது இன்னும் 3 நாட்களில் வேட்புமனு தாக்கல் துவங்குகிறது. அதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள், திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள், மறுபரிசீலனை இவையெல்லாம் நடைபெற்று அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஏறத்தாழ இன்னும் ஒரே மாதத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. டெல்லியை பொறுத்தவரை மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை என்பது 1.55 கோடி, அதாவது 1.5 கோடி. இதில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 83.49, பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 71.74 லட்சம். இளம் தலைமுறை வாக்காளர்கள், அதாவது 20லிருந்து 29 வயது வரையிலான இளம் தலைமுறை வாக்காளர்களின் எண்ணிக்கை என்பது 25.89 லட்சம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் டெல்லியை பொறுத்தவரை 13,000 வாக்குச்சாவடி மையங்கள் வாக்களிக்க ஏதுவாக அமைக்கப்பட உள்ளது. அனைத்து வாக்குச்சாவடி மையங்களும் 100% வெப்காஸ்டிங் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல வாக்குச்சாவடி மையங்களில் இந்த ட்ரிங்கிங் வாட்டர், டாய்லெட், அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் வசதி, கூடாரம், உதவி மையங்கள், வாக்காளர்களுக்கான உதவி மையம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. மற்ற தேர்தலை போலவே அரசு ஊழியர்கள் மற்றும் 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வீட்டிலிருந்தே வாக்களிக்கக்கூடிய அந்த வசதி டெல்லி சட்டப்பேரவை தேர்தலிலும் வழங்கப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். தேர்தலில் பணபலம், அதே போல பொருட்கள் விநியோகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே பிப்ரவரி 5ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட்டு 8ஆம் தேதி டெல்லியை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆளப்போவது யார் என்ற முடிவுகள் வெளியாகும். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.